வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 23வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல குயின்சியும் ஹீரோவும் ரூமுக்குள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்க, குயின்சி சைட்ல அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த புக்ல இருந்து ஒரு புக்கை இழுக்கவும் சீக்ரெட் ரூமோடைய டோர் ஓப்பன் ஆக உள்ளார இருக்கிற தங்கம் அப்புறம் கத்தியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்ன இவ்வளோ ட்ரெஷருங்க இருக்கு, இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இதுங்க எல்லாத்தையும் நான் சில்வர் டைல்ஸா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய சக்தியை அதிகரிச்சிருவேன், குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல 10,000 டைல்ஸ் ஆஃப் சில்வர் ஆச்சு இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாம் தான் ஷீஷாங் கிட்ட இருக்கிற புதையலுங்க. இது எல்லாத்தையும் யக்ஷி ஃபேமிலி கிட்ட இருந்து ஷீஷாங் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஆன்செஸ்டர் ரெசிடென்சியை அவர் கைப்பற்றலாம்னு நினைச்சாரு. ஆனா இது எல்லாம் இப்ப உனக்கு தான் சொந்தம்னு கிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான், இதுக்கப்புறம் இந்த புதையல் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஷீஷாங்கும் யக்ஷி குங்பாயும் நான் எப்பயும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே நான் உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல, நான் இந்த ஒரு நாளுக்காக தான் பல காலங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்பயும் என்ன உசு பேத்திக்கிட்டே இருக்க, ஏன்னா நீ அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிற, அதனால தானே இப்படி எல்லாம் பண்றேன்னு ஹீரோ சொல்லவும் அவ சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, என்ன நீ எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீ மறந்து போயிட்டியா, அப்பெல்லாம் நீ தாண்டா ஒரு ஃபேமஸான குப்பன்னு அவ சொல்லவும் ஹீரோக்கு ஒரே அசிங்கமாவ. சரியா, அப்புறம் என்ன உசு பேத்திக்கிட்டு இருந்து அவனுங்களை அடிக்க வச்சேன்னு ஹீரோ கேட்கவும், ஏன் நான் உன்கிட்ட அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உண்மையிலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு நம்ம கிங்ஸி சொல்லவும், என்ன இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நீ கொஞ்சம் நிறுத்துறியா, நீ என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், நீ பண்ற விஷயத்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்றத நீ மறந்துட்ட போல தெரியுது அப்படின்னு கிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கவும் அவ டக்குன்னு ஹீரோ மேல கைய வச்சுக்கிட்டு, அந்த நேரத்துல நீ என் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, ஆஹா யக்ஷி உஷா நீ மாட்டின, நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ மாட்டினடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோவுடைய மச்சான் சொல்ல ஹீரோ அவனை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிங்ஸி அவனை எல்லாம் கண்டுக்காம அவன் மேல கைய வைக்கவும், யூஜிங் நீ பார்த்ததை வச்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காத, என்ன நடந்துச்சுன்றத நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், அவசரப்படாதான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, அக்கா அங்கே நின்னுகிட்டு இருக்காத, சீக்கிரமா இங்க வா, சீக்கிரமா இங்க வான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ என்ன ஷீ ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வர சொன்ன, உன்னுடைய மாமாவும் இந்த இடத்துல தான் இருக்காரான்னு ஹீரோயினை கேட்க, அக்கா அவர் இங்க தான் இருக்காரு, சீக்கிரமா வா, சீக்கிரமா வான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. இன்யாங் மெடிசன் பாடி ஃப்ரீசிங் டெக்னிக்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அந்த ஊசிங்களை அனுப்பி அவனுடைய கைத்துல குத்தவும் அவன் அப்படியே செல்ல மாதிரி நின்னுறான். என்னடா இது, என்னுடைய உடம்ப என்னால நகர்த்த முடியல, அது மட்டும் இல்லாம என்னால பேசவும் முடியல, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு ஹீரோயினுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்து, உன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை, என்னை விட்டு தள்ளி போன ஹீரோ சொல்லவும் எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லடான்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோவை கட்டி பிடிக்க, ஹீரோயினும் ஹீரோ இருக்கிற பக்கமா நடந்து வந்துகிட்டே இருக்க, என்னை விட்டு தள்ளி இரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா புரிஞ்சுக்குவாங்க, அதனால நகர்ந்து போன்னு ஹீரோ சொல்லவும், நீ எனக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போறேன், அதுக்கப்புறம் கிங்மோ வந்து நம்மள பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இந்த விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் கவனமா தான் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கணும், ஆனா எனக்கு கிங் மூவை தான் ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமா என்னை விட்டு நகர்ந்து போ, சீக்கிரம் என்னை விட்டு தள்ளி போன்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க. அப்படின்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு கிங்ஸி சொல்லவும், சரி சீக்கிரமா நகர்ந்து போன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கிற சவுண்டை கேட்டுட்டு கிங்ஸி ஹீரோவை விட்டு தள்ளி வந்து டக்குன்னு அவளுடைய பவரை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. இது என்ன மாதிரியான பவர், இவ எப்படி மறைஞ்சு போனான்னு தெரியலையே, சரி அதையெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை முதல்ல நான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி அந்த இடத்துல இருந்து ஹீரோ தூக்கிக்கிட்டு போவ, யூஜிங் என்னடா ஆச்சு, எதுக்காகடா என்ன கூப்பிட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு உள்ளார வரவும் ஹீரோயினை பார்த்துட்டு, என்னுடைய மனைவியை எதுக்காக நீ இந்த இடத்துல வந்திருக்கன்னு கேட்கவும், நீங்க இங்க தான் இருப்பீங்க நான் சொன்னான், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ டக்குன்னு அவனை மறைச்சிக்கிட்டு, இவன் திடீர்னு புக்கை படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அங்க பாரு நீ வேணும்னா எவ்வளவு சீரியஸா
சீரியஸா படிச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்லவும் யூஜிங் திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்குவான் நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் என்னால நகர முடியல உஷா என்னுடைய பாயிண்ட்டுங்க எல்லாத்தையும் அவனுடைய அக்கு பஞ்சர் மூலியமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அக்கா கிட்ட நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறதா போய் சொல்றான்னு நான் அவனுக்கு உள்ளரே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த புக்கை பார்த்துட்டு இந்த புக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னுடைய மனைவியை நீ அவனை ஒன்னும் கண்டுக்காத, உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்ட. இதுக்கு முன்னாடி என்ன அந்த உட்ஷீட்ல போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் பெரிய வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியா எப்படியோ என்னுடைய கனவு நினைவாயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உஷா நீங்க அப்பாவை திட்ட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அவர் உங்களுடைய நல்லதுக்காக தான் இதை எல்லாத்தையும் செஞ்சாருன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் ஏன் என்னுடைய மாமாவை திட்ட போறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்குன்னு இதுக்கப்புறம் சொந்தமா ஒரு இடம் இருக்கு, அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் அதையெல்லாம் கேட்டுட்டு அவன் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சிடறான். கிங்மு இந்த உலகம் முழுக்க பல பிரச்சனைகள்லாம் நிறைஞ்சிருக்கு, தவிர்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் வரமா ஒன்ன எனக்கு கொடுத்திருக்காரு, அதனால நம்மளுடைய பிரசன்ட பத்தி நம்ம சந்தோஷப்படணும். நீ இதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க விரும்பலையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே டக்குன்னு ஹீரோயின் கிட்ட முத்தம் கொடுக்கற மாதிரி வரவும் ஹீரோயின் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல அந்த இடத்துல இருந்து ஓடி போவ. ஹீரோ போயிட்டு டக்குன்னு செவுத்துல அடிச்சுக்க நான் இதை பத்தி அப்பா கிட்ட தான் பேசி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. என்னுடைய டார்லிங் கிங்மு வெக்கப்படுறப்பதான் இன்னும் அழகா இருக்கா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உஷா உன்னுடைய மனசுல கிங்முக்கு மட்டும்தான் இடம் இருக்கா, எனக்குலாம் இடம் இல்லையான்னு கிங்ஸி சொல்ல நீ ஏன் இப்ப வந்த, வெளியெல்லாம் வராத உள்ளாரே இரு, நீ என்கிட்ட ஹெல்ப் மட்டும் தானே கேட்ட, அது என்னன்றத சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன், இது உனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குன்னு கிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல விஷயமா, அது என்னது, சரிவா இந்த தடவை நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கன்றத நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டு பின்னாடியே போவ. உஷா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட போவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கடுப்பாகி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஊசியை தள்ளிட்டு நான் இதை பத்தி அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறான். என்னது உன்னால நேத சீக்ரெட் ரிலீம கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு ஹீரோ சொல்லவும் ஆமா என்னால அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும், கிங் பாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன், ஆனா இப்பெல்லாம் அந்த இடத்துக்கு தனியா என்னால போக முடியாது, அந்த இடத்துல பல மர்மமான விஷயம் இருக்கு, என்னென்னவோ திடீர்னு நடக்குது, அந்த இடத்துல உனக்கு தேவையான எதனா ஒரு விஷயம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கிங்ஸி சொல்லிட்டு இருக்க. நீ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்றன்னா நீ வேற எதனா ஒரு ஐடியா வச்சிருப்பே, நான் சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் உஷா உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் என்ன மத்தவங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்துறவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கிங்ஸி சொல்லவும் நீ இப்ப அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறத பத்தி நீ மறந்துருன்னு கிங்ஸி சொல்லவும் ஏன் போக வேணான்றீங்க, நம்ம அந்த இடத்துக்கு போவோம், நேதர் ரிலீம் வந்து ஒரு லெஜெண்டரி சீக்ரெட் ரிலீம், அதனால நம்ம அங்க போய் ஆகணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாதுன்னு யோயோ சொல்ல உஷா இவங்க எல்லாம் யாருன்னு கிங்ஸி சொல்லவும் நீ ஒண்ணு பயப்படாத, அவங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஹீரோ சொல்ல இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த இடத்துல அழகான ஒரு பொண்ணுடைய ஆவி சுத்திக்கிட்டு இருக்குமா அப்படின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேட்கவும் யூஃபேங் நீ எப்பயும் அதே நினைப்புல தான் இருப்பியாடான்னு யோயோ சொல்ல சரி அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னா அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே டான்ஸ் மாதிரி என்னவோ ஆடிக்கிட்டு இருந்து அவங்க எல்லாரையும் சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அவன் மேல போவ திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா, பின்னாடியே அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சீனா கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு, கிங்ஸி நீ சொன்னது இந்த இடமான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன். See you guys.